திருவாரூர் மாவட்டம் வேளங்குடி சோதனை சாவடியில் போலீசார் அதிவேகமாக வந்த கார் ஒன்றில் சோதனை செய்ய முற்பட்ட போது கார் ஓட்டுநர் காரை விட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதனையடுத்து போலீசார் காரில் சோதனை மேற்கொண்ட போது 40 சாக்குகளில் 2000 மதுபாட்டில்கள் இருந்தது தெரியவந்ததை அடுத்து நன்னிலம் மதுவிலக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடியவர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு கார் சிறுபால பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் காரில் பயணித்த 2 பேர் பலத்த காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து தெற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக இன்று பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் புது மார்க்கெட் வீதி, குமரன் சாலை உள்ளிட்ட கடைவீதிகளில் தீபாவளியை முன்னிட்டு துணிக்கடை மற்றும் நகை கடைகளில் அதிகரித்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக பாதசாரிகளுக்கு தடுப்புகள் அமைத்து சாலை ஓரம் நடந்து செல்ல ஏற்பாடு செய்த போலீசார் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் மேட்டுப்பட்டி கிராமத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் சாத்தூர் ஒன்றிய தலைவர் நிர்மலா கடற்கரை ராஜ், மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் முருகன் மற்றும் மருத்துவத்துறை அலுவலர்கள், வட்டாட்சியர், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக மேட்டுப்பாளையம் ரயில் பாதையில் மலை ரயில் சேவை சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. காந்திபுரம் பகுதியில் உள்ள தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் ரயில்வே ஊழியர்கள் அகற்றியதை அடுத்து 1 மணி நேரம் தாமதமாக மலை ரயில் புறப்பட்டு சென்றது. மதுரை உசிலம்பட்டி மலர்ச்சந்தையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை 3 மடங்கு உயர்ந்து விற்பனையாகின. 1 கிலோ மல்லிகை பூ 2500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 2000 ரூபாய்க்கும் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அருவியில் பாதுகாப்பு தடுப்பு கம்பிகளை தாண்டி நீர் ஆர்ப்பரித்துக் கொண்டும் நிலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே சோதனை சாவடிகளை அமைத்து வனத்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து கேரளாவிற்கு உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 13 மதகுகள் மற்றும் முதல் 3 மதகுகளில் தலா 0.75 சென்டிமீட்டர் உயர்த்தி வினாடிக்கு 1078 கன அடி உபரிநீர் கேரளாவிற்குள் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு சேதாரண்யேஸ்வரர் சாமி கோயிலில் ஐப்பசி மாத பிறப்பை முன்னிட்டு 3 தீர்த்த குளங்களில் சிறப்பு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூரில் தெருநாய்கள் அதிகமாக இருப்பதால் பஞ்சாயத்து நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டும் 5 பேரை நாய்கள் கடித்திருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே இரவில் பெய்த கனமழை காரணமாக தனியார் அரிசி ஆலை மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்குள் சிக்கி 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் உயிரிழந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் ஆடுகளின் உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அமைந்துள்ள தனியார் பள்ளிக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர சோதனையில் அச்சம்பவம் புரளி என தெரியவந்தது. மேலும் மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்த நபரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தகவலின் பேரில் விரைந்து வந்து நடவடிக்கை மேற்கொண்ட தீயணைப்புத் துறையினருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை பிடிக்க வனத்துறையினர் ராட்சத கூண்டு அமைத்து புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கழிவுகள் கொட்டப்பட்டு பன்றிகளை பிடிக்க அமைக்கப்பட்டிருக்கும் ராட்சத கூண்டுகளை பாபநாசம் வனச்சரகர் குணசீலன் தலைமையிலான வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் பகுதியில் உள்ள கடை வீதிகளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்களின் கூட்டம் அலைமோதியது. கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் மக்கள் அதிக அளவில் குவிந்து விற்பனை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே நடைபெற்ற குதிரை சாகச நிகழ்ச்சியை ஏராளமானோர் வியப்புடன் கண்டு ரசித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் குதிரையில் சவாரி செய்தவாறு தரையில் வைக்கப்பட்ட தகடுகளை ஈட்டியால் குத்தி எடுத்தல், தடைகளை தாண்டுதல் உள்ளிட்ட சாகசங்களை செய்து அசத்தினர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றுக்குள் யாரும் செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஆற்றுப் பகுதிக்கு குளிக்கவோ, மாடுகளை குளிப்பாட்டவோ, துணி துவைக்கவோ செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூரில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வெட்டாற்றில் அதிகளவு தண்ணீர் செல்வதால் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய் பாலம் எந்த நேரத்திலும் இடிந்து விடும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாலம் கட்டப்பட்டு ஒரு ஆண்டு காலம் கூட நிறைவு பெறாத நிலையில் பாலம் உள்வாங்கி இருக்கும் சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.